அதைவிட சாப்பிடுவதில் வல்லவன். இட்லியும் சட்டினியும் தொட்டு அதோடு போதுமா பொங்கலும் வடையும் ஒரு கை பார்க்கும் எங்களின் தலைவன். கேபிட்டல் ஏரியா மன்னன் வாழ்க வாழ்க. அமைச்சர்களே, உள்ளே வாரம். நீங்களே எப்போ போனீங்க? மன்னா மன்னா, ஒரு நிமிடம் மன்னா, நீங்க அடிக்கடி ஆண்கால் போகாமல் நன்றாக உண்டு உறங்கி நன்றாக சாப்பிட்டு பல்லாண்டு வாழ்க. நன்றி புலவரே, நன்றி. மன்னா, தங்களை காண ரெசிபியுடன் கருமி என்னும் புலவர் வந்திருக்கிறார். வரச்சொல். அரச பெருமான், ரெசிபியுடன் வரும் புலவர் பாவம் பிரியாணியே சாப்பிடாதவர் போல. அதுதான் பிரியாணி என்றதும் நியூ ஜெர்சியிலிருந்து ஓடி வந்திருக்கின்றார். எனிவே, போன வாரம் நம் யூடிசியில் செய்திருக்கும் பிரியாணி மிச்சம் மீதி இருக்கின்றது அல்லவா? ஆமாம், அது தீர வேண்டும். அது ஊசி போவதற்கு தீர வேண்டும். அதை சாப்பிட்டு விட்டு அவன் இந்த ஸ்டேட்டை விட்டே ஓட வேண்டும். மன்னா வேந்தே, மன்னா ஐயா, உங்கள் பிரியாணி அவர் வைத்திருக்கின்றார். பார்வையதே, என்னை பார்வையதே, பசியுடன் வந்திருக்கும் தர்மி வணக்கம். வணக்கம் புலவரே, வருக. என் சந்தேகத்தை தீர்க்கும் ரெசிபியுடன் வந்திருக்கின்றீரா? நானே தான் கொண்டு வந்திருக்கேன். எங்கே உமது ரெசிபியை கூறும் பார்க்கலாம். படித்து விடுகிறேன் மன்னா. தக்காளியும் இஞ்சியும் வதக்கி சிறிது இஞ்சி பூண்டு சேர்த்த. ஆஹா, கூப்பிட்டீங்களா? பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கு. இதனால் பட்டை கிராம் சேர்த்து அரிசியும் சிக்கனையும் கலந்து இறக்கி வைத்தால் சிக்கன் ரெடி. சரி, பிரியாணி ரெடி. ஆஹா, பசி அடைக்கிறது போல இருக்குது. ரெசிபி சொல்லுவதற்குள் எவ்வளவு தடுமாற்றமா? ஓகே, உமது ரெசிபி மிகவும் நன்றாக இருக்கின்றது. அதனால் போன மாதம் யூடிசியில் மிச்சமான 5 பிரியாணியை உனக்கு பரிசாக அளிக்கின்றேன். பிரியாணி பொட்டலங்களை கொண்டு வாருங்கள். 5 பிரியாணி பொட்டலங்கள், அதில் 2 மட்டன் பிரியாணி நல்லா இருக்கும். இப்போவே இங்கேயே சாப்பிடணும். யாராவது கேட்கறதுக்குள்ள பிரியாணி 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 பிரியாணி. புலவரே, என்னுடைய சந்தேகத்தை தீர்த்ததற்காக 5 பிரியாணி பொட்டலங்கள். மன்னா, சற்று பொறுங்கள். சமையல்காரரே, இங்கே வரோம். ஏன் வரமாட்டேன்? பிரியாணி சாப்பிட்டு தான் வருவேன். அதில் தான் பிரச்சனை இருக்கின்றது. இங்கே வரும் ஐயா. என்னையா பிரச்சனை உனக்கு? இந்த பிரியாணியில் எனக்கும் 50-50 உண்டு தானே? அது சரி. இங்கே கேட்க அவையில் மன்னனுக்கு மட்டும் தான் பசி என்று நினைத்தேன். அவையில் உள்ள அனைவருக்குமா? யோ, ஒரு லெக் பீஸ் அது கொடுத்துட்டு போயா. லெக் பீஸா? நோ லெக் பீஸ். லெக் பீஸை மட்டும் கேட்காதையா. ஆமா, இந்த ரெசிபி உன்னுடைய தானே? என்னுடையதுதான். நான் என்ன arsuvi.com இருந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வந்தேன் என்று நினைத்தீரோ? அப்படி என்றால் இங்கேயே சமைத்து காட்டி பிரியாணியை எடுத்து செல்லலாமே. ஏயா பிரியாணிக்கு இப்படி அலையிற? ஏற்கனவே உனக்கு ஒபிசிட்டி, இதில் வேற பிபி ஏறிய போகுது. எனக்கு பிரியாணி வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டாம். ஆளை ஒடியா. சமையல்காரே, வேணாம், பிரியாணி வேண்டாம். சமையல்காரே.